தொடர்ந்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எரிமலை வெடிப்பின் காரணமாக இந்தியாவை நோக்கி அந்த மேகங்கள் சாம்பல்கள் வரக்கூடிய அந்த நிகழ்வு தொடங்கி இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து இங்க வர்றது அப்படிங்கிறது. அதாவது இந்த எரிமலை வந்து வெடிக்கும், எப்படா வெடிக்கிற விஷயம் வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அது வந்து அமைந்திருக்க இடம் வந்து அந்த 2 டெக்டானிக் பிளேட் உரசக்கூடிய அந்த எட்ஜ் பகுதியில் வந்து இருக்குது. இந்த எரிமலை 500 மீட்டர் உயரம் கொண்ட அந்த எரிமலை வெடித்தால் இந்த மாதிரிதான் ஃபியூம்ஸ் பரவணும் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இதை வந்து நமக்கு வந்து கையாளுவதற்கான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம கிட்ட முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது சடன் ஆக்சிடென்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. இது தாக்கம் எந்த மாதிரி இருக்கும்னா, ஏற்கனவே டெல்லி போன்ற பகுதிகள் வந்து காற்று மாசுபட்டால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இந்த புகை, ஆஷ், சல்பர் டை ஆக்சைடு போன்ற பல்வேறு கனிமங்களையும் வாயுக்களையும் வந்து எடுத்துட்டு வந்து வருது. அப்ப இது வந்து அங்க இருக்க சின்ன சின்ன துகள்கள், அந்த வல்கானோ எரப்ஷன்ல என்னதெல்லாம் கிளாஸ் பீஸ் உட்பட எல்லாமே வந்து இருக்கும். குட்டி குட்டியா விஷயங்கள் இருக்கும். அது வந்து எங்க செட்டில் ஆக போகுது, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பதெல்லாம் நமக்கு நாள்பட தான் வந்து தெரிய வரும். நமக்கு ஒரு பெரிய சிக்கலுக்கு என்னன்னா, இது கிராஸ் பண்ணி சீனா போகக்கூடிய அந்த பாதையில வந்து இமயமலை வந்து இருக்குது. அப்ப இமயமலை மறித்தால் அதன் துகள் இங்கே செட்டில் ஆகுமா, இல்லை தாண்டி சீனாவுக்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆனால் அது மேற்கு பக்கமாக செல்ல இருப்பதால் இமயமலையின் பெரிய பெரிய பீக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட்ல இருக்கனால பெரிய லெவலில் வந்து இமயமலையை தாண்டி போயிருந்தா பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லுது. இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் அமையும். இந்த சூழலியல் சீர்கள் என்பது நீர்நிலைகள், வெஜிடேஷன்ல, குறிப்பாக மரம், செடி, கொடிகள், உணவு பயிர்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஏர் பொல்யூஷனால மக்களுக்கு மூச்சுத்திறன் ஏற்படுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்ப நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு சில நாட்கள் வெளியே போகாதீங்க, போக்குவரத்தை பயன்படுத்தாங்க, எந்த விதமான விஷயங்களும் செய்யாதீங்கன்னு சொல்லி அரசு வந்து மக்களை தயார்படுத்தி இதை எதிர்கொண்டு தான் நமக்கு வந்து ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். கண்டிப்பா சார். ஏற்கனவே வட இந்திய மாநிலங்கள் வந்து பல்வேறு காற்று மாசு போன்ற விஷயங்களை வந்து எதிர்கொள்ள கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறத பார்க்க முடியுது. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சுந்தரராஜன்.